இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மாநில பாஜகவின் செயல்பாடுகள் குறித்து முறையிட்ட சிவசேனா தலைவரும் மகாராஷ்டிரா துணை முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். சுமார் 50 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது உள்ளாட்சித் தேர்தலுக்கு முந்தைய நாள் பாஜகவின் மாநில தலைவர் ரவீந்திர சவான் சிவசேனா தலைவர்களை தனது கட்சிக்கு இழுக்க முயற்சிப்பதாக ஷிண்டே புகார் அளித்துள்ளார். கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாஜக தன்னையும் தனது கட்சியையும் நடத்தும் விதம் குறித்தும் முறையிட்டுள்ளார். ஆனால் ஷிண்டேவுக்கு அமித்ஷாவிடமிருந்து எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். மாறாக ஒவ்வொரு கட்சிக்கும் தனது தளத்தை விரிவுபடுத்திக் கொள்ள உரிமை உள்ளது என்றும், நாட்டின் மிகப்பெரிய கட்சியான பாஜகவில் இணைய விரும்புகிறவர்களை தடுக்க முடியாது என்றும் ஷா தரப்பில் ஷிண்டேவுக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் விலகிச் செல்வது குறித்து பிற கட்சிகளை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு ஷிண்டே தன் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் கூறுகிறார்கள். 2029 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையின்றி பாஜக தனித்து ஆட்சி அமைப்பதே தங்களின் நீண்ட கால திட்டம் என்று பாஜகவின் உயர்மட்ட தலைமை ஷிண்டேவிடம் வெளிப்படையாகவே கூறிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த பேச்சுக்களை ஷிண்டே மறுத்துள்ளார். பீகார் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காகவே அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்ததாக ஷிண்டே கூறினார். எப்படி இருந்தாலும் மகாராஷ்டிராவில் கட்சியை மென்மேலும் வலுப்படுத்தி 2029 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை பாஜக நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது என்பதை மறுக்க முடியாது என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை ஷிண்டே எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்? இதனால் மகாராஷ்டிரா அரசியலில் விளையப் போகும் மாற்றங்கள் என்ன என்பவை போக போக தெரியும். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.